அதாவது இது வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் நம்ம இது அவங்களுக்கா இல்ல தாவேக்கா? அதாவது எங்க தலைவரின் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஓகே. மாற்று கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் வந்து எங்க தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும் என்று அவர் சொல்றாருன்னா, ம். எங்க தலைவருடைய அரசியல் வருகையும் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு கிடைத்த மக்கள் ஆதரவையும் அவர் பார்க்கிறாரு. பார்க்கின்ற பொழுது அவருக்கு தோணுது, அப்போ இவர் தலைமையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஓகே. இன்னொரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் சொல்றாரு அப்படின்னா, அப்ப தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட போகுது. இப்போ நீங்க சொன்னீங்க 1967, 1977 இந்த 2 தேர்தலை வந்து மேற்கோள் காமிப்பதற்கான காரணம் என்னவென்றால், மக்கள் புரட்சி வெடித்தது. 1967 மக்கள் புரட்சி வெடித்ததின் அடிப்படையில் தான் திமுக ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குனாங்க. 1977 எம்ஜிஆர் என்கின்ற ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவனை மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி அரியணையில் அமர வைத்தாங்க. அப்ப இந்த 2 தேர்தலையும் வந்து மேற்கோள் காமிச்சு பேசுவதற்கான காரணம் என்னவென்றால், அதே போன்ற மக்கள் புரட்சி 2026 உருவாக போகுது. அதனால வந்து இங்க வந்து கூத்தாடிகள், சினிமாக்காரர்கள் என்று யாரையும் விமர்சிப்பதற்கு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எந்த அருகதையுமே கிடையாது. 1967 திமுக என்ற கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு ஐயா எம்ஜிஆர் என்கின்ற கூத்தாடியினுடைய உதவி இருந்ததால் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது.